கரப்பாம்பூச்சி வீட்டுக்கு தேவையில்லாதது, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நாட்டுக்கு தேவையில்லாதது. கரப்பாம்பூச்சி அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே. பாலஸ்தீன பிரச்சனைனா நீங்கள் இஸ்ரேலில் போய் போராட்டம் நடத்த வேண்டியதானே, ஏன் இங்கே போராட்டம் நடத்துறீங்க அப்படின் போது அதுக்கு ரொம்ப அழகாக அவருக்கு பதில் சொன்னார். வெள்ளைக்காரனை எடுத்து போராட்டம் நடத்தும் போது லண்டனில் போய் போராட்டம் பண்ணாமல் நீங்கள் ஏன் இங்கே போராட்டம் பண்ணீங்கன்னு கேட்டாங்களா? திமுக இது கரப்பாம்பூச்சி அப்படின்றதுல ஊடுருவி இருந்தார்கள் நல்லாவே தெரியுது. அங்கே இருக்கவங்களே சொன்னாங்க, ஜென்சி டிஎம்கேன்னு டிஷர்ட்லாம் போட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஜென்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்றதே அப்படின்னு சொன்னால் சரி ரைட்டு, அவங்களுக்கு அந்த கோஷம் புரியணுன்றதுக்காக இந்தியில் கோஷம் போட்டிங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க? தமிழ்நாடு பாஜகவுடைய சேர்க்கையினால மத்திய பாஜக மற்ற மாநில பாஜகவும் நாசமா போயிருக்குதோன்னு நினைக்கிறேன் நான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தர் எதிர்க்கணும் அப்படின்னா உடனே பாஜக. நீங்கள் சொல்கிறீங்க நார்த்தில் இருக்கவங்கலாம் அந்த அளவுக்கு படிப்பறிவு கிடையாது அது இது அப்படின்னு. அங்கே யாரும் சினிமா நடிகர்கள் பெருசாக சாதிக்க முடியும். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார பிரச்சனையை ஆலோசிக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜேகே. மாபெரும் வெற்றி சார், சாதாரண விஷயம் கிடையாது. யாருக்கு? அதான் சொல்ல போகிறேன், ஏன் அவசரப்படுறீங்க? ஒரு வெற்றி. அதாவது மோடி அரசே கிடுக்கிடுக்கு வச்சுட்டோம். மோடியின் வீழ்ச்சியின் முதல் படி அப்படின்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க. அப்படியே அரண்டு போயிட்டாரு, ஓட அடி வாங்க போகிறாருப்பாங்க அடுத்தடுத்து அப்படின்னு திருவாமலவன்லாம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி வச்ச அந்த கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கிட்டார். ஸோ ரெசிக்னேஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த வழக்குகள் தொடுக்க மாட்டேன்னு சொன்னது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ மாபெரும் வெற்றி. இதோட முடிய போதில்லை, இன்னும் அடுத்தடுத்த பல்வேறு கோரிக்கைகளை சிஜேபி வைக்க போடுது. அதுக்கெல்லாம் அடிய போனியது மோடி அரசெல்லாம் வீரவசமாக பேசுகிறாங்க. அடிப்பணிந்து விட்டதா என்ன? உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம். தப்பா? ஆமாம், சரி. அதாவது ஒரு தெருவில் ஒரு ஒரு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை எப்படியாவது இப்படி வச்சுக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார். திருப்பி ஜனங்க அவருக்கு தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும் ஓட்டு போடுறாங்க. சில பேர் அவரை தவிர்த்துட்டு நம்ம பதவிக்காரணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணின்னு இருக்கிறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஒரு நாள் என்ன ஆகுதுங்க, அப்படி தலைவர் வந்துக்கினே இருக்கிறாருங்க. ரோட்டில் 2 பேர் மதுப்பிரியர்கள் நல்ல அந்த மதுவின் உச்சியில் ஏதோ போட்டு கலாச்சிடுறாங்க. சரின்ட்டு இவரும் ஒன்றும் பேசாமல் வந்துடுறாருங்க. உடனே அந்த எதிர்கோஷியெல்லாம் உட்காந்திங்கன்னு வத்தியா கலாச்சிட்டாங்க, இத்தோட இவனுங்க நிற்க மாட்டாங்க, மதுப்பிரியர்கள் என்ன பண்ண போகிறாங்க பாரு, தலைவர் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. இது சமீபத்தில் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்த நிகழ்ச்சிங்க. இனிமே நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? கேள்வி கேட்குறீங்களா? சரி. ஆனால் இந்த வெற்றி அப்படின்னு சொல்கிறீங்களே, யாரால் இந்த வெற்றி? முதல்ல இது வெற்றியா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். லூசிங் த பேட்டில் டு வின் த வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்தப்போ கூட அது மாதிரி தான் எல்லாம் குழுமி இருந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த விவசாய சட்டத்தையே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு மோடி அவர்கள். உடனே பார்த்தீங்களா பெரிய வெற்றி அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அந்த விவசாயிகள் போராட்டம் அப்படின்றது எங்கேயுமே இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே தமிழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விவசாயிகள் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. அவர் சொன்னால் ஒரு வேளை கர்நாடகத்தில் திறந்து விடுவாங்களா என்ன அப்படின்னு தெரியல. முதலமைச்சராக இருக்கவர்கிட்ட கேட்காம அங்கே போயிருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான விவசாயிகள், ஏன்னா நம்ம விவசாயிகள்லாம் நிறைய பேர் பார்க்குறோம். அது ஆடி கார் விவசாயிகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, இந்த BMW கார் விவசாயிகள்னு இருக்காங்க, அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் போராட்டம் வரல. இந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு கபால் அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொன்று சேர்த்துக்கினாங்க. இந்த இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல், அது விவசாயிகளுக்கு எதிரானது. டீலே ஒன்றும் போடல, அதுக்குள்ளே டீல் போட்டாச்சு, அது விவசாயிகளுக்கு எதிரானது, நாங்களும் இதில் கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பி வந்தாங்க. பார்டர்லேயே அவங்கள பிடிச்சி நிறுத்தி அமுச்சு விட்டாங்க. அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது வெற்றியா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். செகண்டரி. இதுக்கு இவங்க என்ன பாரு அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருமே. சரி, இவங்க சொல்ற மாதிரியே மோடி அடிபணிந்து விட்டார், இது பெருத்த அவமானம், பின்வாங்கி விட்டார், இனிமே அவங்க எல்லா கேள்வியும் கேட்க போறாங்க, என்னென்னலாம் பிரச்சனை கொண்டு வர போறாங்க பாருங்க அப்படின்னா அதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இங்க இருக்கிற புள்ளி கூட்டணிக்கு
இந்த ராகுல் இப்படி தான் வந்து சுத்திட்டு இருக்காரு. அவங்க கட்சியில் இருக்கவங்கலாம் சில பேர் வந்து நாங்கள் அது பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோம், இதை பண்ண விட மாட்டோம் அப்படின்னு. ஏங்க, போராட்டம் பண்ணது யாரு? அதை விட முக்கியமான விஷயம், இந்த பேப்பர் லீக் அப்படின்றது நடந்து ரீடெஸ்டே நடந்து ரிசல்ட் எல்லாம் வந்து அட்மிஷன் போய் நிற்குது. ஆமாம். இந்த போராட்டம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிற வரைக்கும் அண்ணன் ராகுல் காந்தி எங்க இருந்தாரு தெரியுமா? ஏதோ போட்டோலாம் வந்ததுங்க. ஆமாம். எங்கேயோ பீச்சில் போட்டில் அந்த மாதிரிலாம் ஃபோட்டோலாம் வந்தது. ஏங்க, ஒரு தலைவர் ரிலாக்ஸாக இருக்கக்கூடாதாங்க? என்னங்க உங்களுக்கு வன்மமாக இருக்குது? இல்லை, நீங்கள் எப்போவாச்சும் ஒரு தடவை ரிலாக்ஸாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் எப்போவுமே ரிலாக்ஸாக ப்ரெஷரான தலைவர்கள் எவ்வளோ ப்ரெஷர் ஒரு மேலே இருக்கு. நீங்கள் எப்போவுமே ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டு மூஞ்ச மட்டும் இப்படி கடுகடுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் சீரியஸ் தலைவர் ஆயிட மாட்டீங்க. அந்த வடிவேலு சொல்லாம பாருங்க, பிஞ்சு மூஞ்சி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு வாங்கல, அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் என்ன பண்ணார், அது வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்கலங்க. அந்த எக்ஸாம் லீக்கை பற்றியா இருக்கட்டும், இல்லை வந்து ரீடெஸ்ட்டை பற்றியா இருக்கட்டும். இவர் எங்கேயோ போயிட்டார். அவர் எங்கே போனார்னு அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியுமான்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்தவுடனே இவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்களே, நமக்கு ஒன்றும் கிரெடிட் வராத போல இதே அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசலில் போயிட்டு ராத்திரி போயிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதையும் தூக்கி போட்டு அமிச்சிட்டாங்க. ரத்தம்லாம் கசிச்சுதுங்க. சொல்லிக்க வேண்டியதுதான். மம்தா பானர்ஜி அவர்கள் கட்டு போட்டுன்னு வந்தாங்க, காலில் கட்டா கையில் கட்டா என்னென்னலாம் பண்ணாங்க. ஆனால் ஜெயிச்ச உடனே ஆனால் உங்களுக்கு எல்லாம் மனிதாபனமே கிடையாது. ஒரு தலைவர் வந்து இப்படி அடிபடுறாரு, நீங்கள் என்னமோ அதை கிண்டல் அடிச்சு நிற்கிறீங்க. அவர் அடிபட்டாரு, நீங்க என்ன நம்ம சொல்றீங்க? சரி, மம்தா பானர்ஜி அவர்கள் அதுதான் சொல்ல வந்தேன். கட்டெல்லாம் போட்டுன்னு வந்தாங்க, இது மாதிரி சதி பண்ணாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக ஃபுட்பால்லாம் எடுத்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்தப்போ ஒரு சின்ன பெண், அவங்களும் ஸ்டூடெண்ட்னு சொல்லினாங்க, கட்டெல்லாம் போட்டுன்னு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே இல்லை, டுபாக்கூர்னு ஆகிப்போச்சு. அதனால் இந்த அடிபட்டார், ரத்தம் வந்தது, ஜெயிலில் போட்டாங்க, இந்த கதையெல்லாம் வேறு யார்கிட்டயாவது சொல்லுங்கள். இப்போ என்னடானா பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இது இந்த 10 கோடி ரூபா அபராதம், 10 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு, அதை நிறைவேற்ற விட மாட்டோம் அப்படின்னு பாராளுமன்றத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் வெளியேற்றி விட்டு பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்றினாங்க. இது 2/3 தேவையில்லை. நீங்கள் அமளி பண்ணிட்டு இருந்தாலுமே ரைட்டு இப்போ வாக்கெடுப்பு அப்படின்ட்டு அதை நிறைவேற்றுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், அவங்களுக்கும் கரப்பாம்பூச்சிக்கு எந்த வித்தியாசத்தையும் நான் பார்க்கல. அது தேவையில்லாத ஒன்று. கரப்பாம்பூச்சி வீட்டுக்கு தேவையில்லாதது, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நாட்டுக்கு தேவையில்லாதது. கரப்பாம்பூச்சி அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே காங்கிரஸ் கம்யூனிஸ்டோட இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வழிபடினுங்கிறாங்க. இல்லை, சிஜிபியோட தலைவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கருப்பாம்பூச்சி ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் ஒழிப்பது மிக கஷ்டம். அந்த கருப்பாம்பூச்சிக்கு வந்துருச்சு உள்ள, இனிமேல் பிரச்சனைகளை பலதும் மூடி ஃபேஸ் பண்ண இருக்கும், ஜாக்கிரதைனாரு. பட் எனக்கு ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதுன்னா, அந்த அந்நிய முதலீடு போன்ற விஷயங்கள், அதாவது ஃபண்டிங், இது எஃப்ஆர்சிஎஸ்ஸா அந்த இது இருக்குல்ல, அதை வந்து இப்படி இதை ஓகே, இப்போ இந்த போராட்டத்துக்கு ஓகே சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். இது வந்து ஓகே சொல்கிறது ஓகே சொல்லாதது அப்படின்றதெல்லாம் டிஃப்ரெண்ட். எப்படி இருந்தாலும் அந்த எஃப்சிஆர்இ அமெண்ட்மெண்ட் பில் ஆகட்டும், அநேகமாக அந்த டீலிமிட்டேஷன் பில் கூட கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து திமுக ஒரு மாதிரி ஆதரவளிக்கும்ன்ற மாதிரி போயிட்டு இருந்ததுங்க. ஏன்னா அவங்களே பாருங்கன்னா அங்கே நெரேட்டிவாக மாற்றிருந்தாங்க. 7.18 அந்த பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் கண்டிஷன் அப்படி இப்படின்னு. இதுதான் ஏற்கனவே அவர் சொன்ன ப்ரப்போசல்லையும் இருந்தது. ஸோ அவங்க வந்து அந்த பக்கமாக போகிறதா தான் இருந்தாங்க. இப்போ நடுவில் இந்த கரப்பாம்பூச்சி போராட்டம் அப்படின்ன உடனே இங்கே வந்து அவங்க போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஒன்று கவனிக்கணும், அவங்க வச்ச பேர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அப்போது தமிழில் அதை என்ன சொல்லணும், கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படி தானே சொல்லணும். ஆனால் இங்கே கரப்பாம்பூச்சி தமிழ்நாடு கழகம்னு ஒருத்தர் சொன்னதை நான் ஒரு வீடியோவில் பார்த்தேங்க. அப்போ நான் வந்து அந்த ஜனதா பார்ட்டி அப்படின்றத இவங்க வந்து தமிழ்நாடு கழகம்னு பேர் மாற்றிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கழகம் தான் வரணும் அப்படின்னு. காக்ரோச் ஜனதா கட்சின்னே சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனாலும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வரவேற்கிறேன், பரவாயில்ல. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கழகம்னு வேற மொழி பெயர்த்திருக்கீங்க. ஆனால் அந்த கோஷங்கள் வந்து அந்த இந்தி கோஷங்களே இருக்குது. அதுக்கு என்ன சொல்ல? அதான் சொல்லிட்டாருங்க ஒருத்தர். என்ன சொன்னார்? என்ன கோஷம் சொன்னால், நாங்கள் வந்து இவ்வளோ நாள் தமிழில் தான் சொல்லிட்டு இருந்தோம், உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. வட இந்தியர்களுக்கு வந்து ஹிந்தி மட்டும்தான் மோகமாக இருக்கீங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு புரியும் பாஷையில தான் ஆசாதின்னு ஹிந்தியில் சொல்கிறோம், இப்போது உங்களுக்கு புரியுமா தெரில அப்படிங்கிறாரு ஒருத்தர். இந்த பிக் பாஸ் வந்து ஒருத்தர் அவர். அப்போ ஏன் இதை வந்து கழகம்னு மாற்றினீங்க? அது ஏதோ சில பேர் மாற்றிருக்கலாம். அதே மாதிரி தான் அந்த சில பேர் வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு முட்டு கொடுக்கறது. இது ஒரு தடவை கேட்டாங்க,
ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது லெட்டஸே பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இங்கே சென்னையில் போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னும் போது எல்லாம் கேட்டாங்க, பாலஸ்தீன பிரச்சனைனா நீங்கள் இஸ்ரேலில் போய் போராட்டம் நடத்த வேண்டியது தானே, ஏன் வந்து இங்கே போராட்டம் நடத்துறீங்க அப்படின் போது அதுக்கு ரொம்ப அழகாக ஒருத்தர் பதில் சொன்னார். வெள்ளைக்காரனை எடுத்து போராட்டம் நடத்தும் போது லண்டனில் போய் போராட்டம் பண்ணாமல் நீங்கள் ஏன் இங்கே போராட்டம் பண்ணீங்கன்னு கேட்டாங்களா? அந்த மாதிரி தான் அவங்களுடைய காதுக்கு போக வேண்டும், எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி தான் நீங்கள் தமிழில் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா எல்லா ஊர்லையும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்களா? சொந்தமாக யோசிக்க கூட புத்தியே இல்லாதவங்க இல்லை வேறு பெருமையாக சொல்லிக்கிறீங்களே கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ளே வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு. கரெக்டு. அப்போ அது வீட்டுக்கும் நல்லது இல்லை, அதே மாதிரி தான் நாட்டுக்கும் நல்லது இல்லை கரப்பாம்பூச்சின்னு நீங்களே ஓப்பனாக சொல்லிட்டீங்க. அண்ட் அதை இன்னைக்கு அழிக்கிறதெல்லாம் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறைய இருக்குது. கரப்பாம்பூச்சிக்கு சொல்கிறேன், காசு கொடுத்தீங்கன்னா க்ளீனாக வந்து கரப்பாம்பூச்சி இல்லாமல் அதுவும் 2 வருஷம் அப்படி கேரண்டியோட கொடுத்துட்டு போவாங்க. கவலைப்படாதீங்க. இப்போ அங்கே முடிச்சுட்டாங்க, டெல்லியில் எல்லாம் ஓரம் கட்டி பாய் படுகை எல்லாம் சுற்றி கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இன்னும் பாலன் இல்லத்தில் அது தொடர்றதா ஒரு செய்தி இருக்குது. என்ன விஷயம்னா இப்போ சட்டசபை கூட போகுது. அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு அசம்பாவிதம் நடக்க இருக்குது அப்படின்ட்டு ஒரு செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. இதை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி சட்டசபையில் இதை எதிரொலிக்க செய்ய போகிறாங்க அப்படின்ற செய்தி இருக்குது. திமுகவோட ராஜதந்திரமாக இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அதுதான் நான் போன கேள்விக்கு நான் பாதி பதில் சொல்லியிருந்தேன். திமுக வந்து இந்த கரப்பாம்பூச்சி அப்படின்றதுல ஊடுருவி இருந்தார்கள்னு நல்லாவே தெரியுது. அங்கே இருக்கவங்களே சொன்னாங்க, ஜென்சி டிஎம்கேன்னு டிஷர்ட்லாம் போட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஜென்சிக்கும் சம்மந்தமே கிடையாது, வந்து உட்காந்துருக்காங்க. ஆமாம். அண்டு திமுகவினர் அங்கே நிறைய பேர் ஊடுருவி விட்டார்கள். இவங்க திட்ட, இவங்க அவங்கள திட்ட, அப்புறம் கம்யூனிஸ்டுகளே நீங்கள் வெளில போங்கன்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. விடுங்க. ஸோ இது யாராக இருந்தாலும் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஜந்தர் மந்தரில் இது கண்டினியூ ஆகியிருந்தது அப்படின்னு சொன்னால், அப்போது இதை வச்சு ஒரு பெரிய போராட்டம் பண்ணணும். இங்கே இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணிட்டு போயிட்டு அந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லு அது பாஸ் ஆயிடுச்சின்னு சொன்னால், அப்போது அதுக்கும் எதிர்ப்பு அப்படின்னு சேர்த்துக்கிட்டு இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற கட்சிகளை வித்ரா பண்ண வைக்கணும். இதுவாது மாணவர்கள் பிரச்சனை. எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் அப்படின் போது மைனாரிட்டிகளுக்கு எதிரான தாக்குதல் தான் புள்ளி கூட்டணியில் சொல்லின்னு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் மைனாரிட்டிகளுக்கு எதிரானது, நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் அப்படின்னும் போது அந்த காரணத்தை வச்சு வெளில வருதுன்றது கம்யூனிஸ்டுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க வெளில வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு கேட்காதீங்க. ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க வர்றது அப்படின்னு. அதனால தான் அவர் சொல்லியிருந்தாரு ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு. நாளைக்கு வித்ரா பண்ணாங்கன்னா பாருங்க, நாங்கள் வந்து மைனாரிட்டிகளுக்கு ஆதரவாக வித்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னதான் தலைகீழ தண்ணி குடித்தாலும் அந்த பக்கம் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவு அப்படின்றத உங்களால் ஒன்றும் நசுக்க முடியாது. இவங்கள மாதிரியே தான் சொல்லணும். ஆமாங்க, ரெடியாக இருக்கு போய் சப்போர்ட் பண்ண. நீங்கள் வித்ரா பண்ணாலுமே எத்தனை பேர் வெளில வருவாங்க என்று சொல்லுங்க. இந்த கம்யூனிஸ்டில் 2 பேர் ஆர் இன்னும் 2 பேர் 4 பேர் வராங்க அப்படின்னாலும் பாமக காத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஈவன் அதர்வைஸ் சரிங்க. அப்போ விசிகா இருக்காங்க, அவங்க வருவாங்களா? காங்கிரஸ் வருவாங்களா? சத்தியமா வரமாட்டாங்க. முஸ்லீம் வந்தா கூட திருவோணம் போவார், வன்னியர் சொல்ல மாட்டார். எம்எல்ஏக்கள் வரமாட்டாங்க, இவர் மட்டும்தான் வரணும். அது தெரியும், அதனால அவரும் வரமாட்டார். அவர் அங்கேயே தான் இருப்பார். அது சொல்வார், இல்லை அது வந்து அப்படித்தான், அதற்கான காலம் கனியவில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லிப்பார். அதெல்லாம் ரெடிமேடாக வச்சிருப்பார் அவர். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இவங்க 2 பேர் வெளில வந்து அசிங்கப்படுறது தான் நடக்குமே தவிர கம்யூனிஸ்டுகள் வெளில வந்தாலும் மற்றபடி ஆட்சி கவிழாது. அப்படியே அந்த அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன், நடக்க முடியாத ஒரு சினேரியோ, விசிகாவும் வெளில வந்துடுது, ஐயூஎம்எல்லும் வெளில வந்துடுது அப்படின்னு சொன்னாலுமே சரி ரைட்டு, நாளைக்கே வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு இல்லை நம்பிக்கை இல்லா தீர்மானம்னு கொண்டு வாங்க. உங்களால் ஜெயிச்சிட முடியுமா? அதிமுக லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் ஒட்டுக்கு அந்த பக்கம் போயிடுவாங்க. இதுதான் பக்கம் போயிடுவாங்க. அதான் இப்போ வந்து அந்த மந்திரிகள்லாம் தூக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 மந்திரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நிரந்தரமான ஒரு ஆட்சி ஆகிவிடும். அப்புறம் யாரோ கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படின்னு தான் நிற்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்டில் வந்து இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் பூசினா மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கமும் பேசி நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா எப்படியாவது இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு. அதெல்லாம் நடக்காது. அண்டு கம்யூனிஸ்டுகளை பற்றி நல்லாவே தெரியும் தாவேகாக்கு, உலகத்துக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதா? அதனால தான் அவங்க வந்து அவங்களுடைய மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டியாக கொடுத்தா ஒத்துப்பாங்களா? இல்லை, பிக்கி பேங்க் வந்து தனியாக நமக்கு மெஜாரிட்டி வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பை எலெக்ஷன் தள்ளி போனது இவங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸாக போயிடுச்சு. சரி ரைட்டு,
இப்போது திடீர்னு இன்னொரு அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு 10 பேர் ராஜினாமா பண்ணுறாங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் பெட்டிஷனுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், இனிமேலாம் வந்து எந்த தடையும் கிடையாது. அப்போ அந்த 10க்கு வரணும். அண்ட் ஈவன் அதர்வைஸ் சட்டசபையோட ஸ்ட்ரென்த் ஒரு 10 குறைஞ்சிருது இல்லை. அப்போ ஏற்கனவே ஒரு 7, 17 அப்படின்னு போயிடுச்சுன்னா வந்து 217 ஒரு சபாநாயகர் போக 108 தாராளமாக அவங்க பக்கம் இருக்குது. அதனால் இந்த ஆட்சியை கவுக்கிறதெல்லாம் நடக்காது. இவங்க தான் வந்து மூக்கு அடிபட்டுட்டு நிற்க போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்றதே அப்படின்னு சொன்னால் சரி ரைட்டு, அவங்களுக்கு அந்த கோஷம் புரியணுன்றதுக்காக இந்தியில் கோஷம் போட்டிங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க? அவங்க நீட்டு வேணான்னு சொன்னாங்களா? அந்த முறைகேடு இதை சரி பண்ணணும், அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், இதானே கேட்டாங்க. நீங்கள் புதுசாக ஒரு கோஷம் வச்சிங்கன்னு நாங்கள் அந்த கோஷத்தை நாங்கள் அப்படியே இந்தியில் பேசுகிறோம்னு சொல்கிறீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? அவங்க கோரிக்கையே வேற, உங்கள் கோரிக்கையே வேற. அப்புறம் அந்த கரப்பாம்பூச்சி கழகம்னு வேற சொல்லி நிற்கிறீங்க. இல்லை, அவங்களே வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அங்கே வாபஸ் வாங்க இங்கேயும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதான் இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக போயிடுச்சு கம்யூனிஸ்டும் திமுகவும். நீங்கள் பாட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க, உங்களை நம்பி வந்து உட்காந்துருக்கோம், நீங்கள் என்னப்பா போயிட்டீங்க இப்படின்னு அவங்க வேற புறமா ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யாரையோ வேற சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்களா? அது பாருங்க, நீங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க, நாங்கள் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கோம், நீங்கள் இங்கே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா இத்தனை நாளாக அந்த கரப்பாம்பூச்சி எங்கே உட்காந்து பண்ணியிருந்தாங்க? ஆஃபீஸை வாடகைக்கு விட்டாங்களா, இல்லை டிசிக்கு விட்டாங்களா, இல்லை வந்து ஒட்டுக்கா வித்துட்டாங்களா? மெரினா கேட்டாங்களா, மெரினா கிடைக்கலன்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரிங்க, நீங்கள் எப்படிங்க ஆஃபீஸை எப்படிங்க இது பாருங்க, ஒரு கட்சி கல்யாண மண்டபம் நடத்தலாம், நம்ம பார்க்குறோம். அந்த கல்யாண மண்டபத்தில் அசைவம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், ஆனால் அவங்க மட்டும் மற்றவங்களை கேள்வி கேட்கலாம், அதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு வந்து நீங்கள் லீஸுக்கு விடுறீங்க. கட்சியே லீஸில் விட்டாங்க அவங்க 25 கோடிக்கு. ஆஃபீஸை லீஸில் விடுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பட் இன்னி வரைக்கும் அது நடந்ததில்லை. உங்கள் கட்சியை வந்து நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து நடத்துங்கன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா? இப்போ சிபிஐ சிபிஎம்னு 2 இருக்குது. எல்லா இடங்கள்லையும் 2 கட்சிக்கு அலுவலகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே சிபிஎம் வந்து சிபிஐ உங்களுக்கு இங்கே ஆஃபீஸில் வாங்க, எங்கள் கட்சி ஆஃபீஸில் வந்து போராடுங்கன்னு சொல்லிக்கிறாங்களா? இல்லை. 2 பேருக்குமே வந்து கார்ல் மார்க்ஸ் தானே தலைவர். ஆமாம். அப்புறம் அவங்களே ஒன்னா போல கருப்பாம்பூச்சியை கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க, வச்சுட்டு வந்து நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவை மறுபரிசீலனை. கருப்பாம்பூச்சியே யாருமே கிடையாது, ஃபுல்லாக வந்து நக்சல் கோஷி தான் இங்கே வந்து அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த ஆட்சியை கவுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க போட்ட பிளான் அது. அங்கே ஊற்றிக்கிச்சு அப்படின்ன உடனே எங்கேயும் ஊற்றிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லு வரணும், அப்போ மறுபடியும் ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு காத்து நிற்கிறாங்க. அப்போ பாருங்களேன், இதனுடைய அடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். சார், இன்னொரு விஷயம் வந்து இப்போ மேகதாது அங்கே வந்து இப்போ விஜய் போவாருன்னாங்க. அவர் போயிட்டு அப்படியே எம்ஜிஆர் மாதிரி பேசி அப்படியே தண்ணியெல்லாம் கடகடனை வாங்கிட்டு வந்துடுவார்லாம் அப்படி சொன்னாங்க. நீ துரைமுருகன் சொல்லுவார், அதெல்லாம் நீங்கள் போய் பேசவே தேவையில்லை, அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது, நீங்கள் அப்படி போய் பேசுனீங்க அது வந்து மிகப்பெரிய நமக்கு வந்து பின்னடைவாக ஏற்பட்டுரும், அதனால நாங்களே போய் பேசலை, நீதிமன்றமானவே நீங்கள் போயிட்டுருங்க, இதெல்லாம் நடக்காத வேலை அப்படின்ட்டாரு. அதே வந்து நேற்று வந்து திடீர்னு அமைச்சர் வினோத் அவரில் போகமாட்டான்றாரு. நிர்மல் வந்து அதெல்லாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிப்பு வருன்றாரு. திடீர்னு நேற்று வந்து இல்லைங்க சும்மா சொன்னோம் அது கேன்சல் ஆகிடுச்சுங்கன்றாங்க. ஸோ அந்த மேகதாதுலேயும் இவ்வளோ கன்ஃபியூஷனு. அதாவது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் உடனடியாக கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு ஒரு செய்தி வரும், அது யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, அரசாங்கம் இப்படி முடிவெடுக்க போகுது அப்படின்வாங்க, இல்லை அமைச்சர் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காருன்னு வாங்க, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ப்ரப்போசல் அப்படின்னு ஒன்று செய்தி வெளியில் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஆளுக்கு அவங்க கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாம் பார்த்த பிறகு அப்படி ஒன்று இல்லையே அப்படின்வாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். டெஸ்ட் பலூன் மாதிரி ஒன்று அனுப்புறது, ரியாக்ஷனை பார்த்துட்டு செய்யறதா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த மேகதாது அணை கட்டுறது, போய் பேசுறது அப்படின்றதையும் விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரொம்ப அழகாக சொன்னார். கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லாம் பேசாதீங்க, அது நடுவர் மன்றம்னு இருக்குது, அதுபடி தான் போனோம் அப்படின்னு. ஈவன் அதர்வைஸ் சரி, அது வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு, இது வந்து அணை கட்டுறதுக்கு நான் போய் பேசினேன் அப்படின்னா என்ன, இவர் போய் பேசின உடனே அவங்க அணை கட்டத்தை நிறுத்திடுவோன்னு சொல்லுவாங்களா? ராகுல் காந்தி வந்து பேசினாலே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பிரச்சனையை உண்டாக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் பிரச்சனையை உண்டாக்கணும். நீங்கள் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து கூட ஒரு கணக்கு எடுத்துக்கங்க, இன்னி வரைக்கும் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு பின்னாடி எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல காங்கிரஸ் இருக்கும். அதே மாதிரி கம்யூனிஸ்டும் அவங்களோட கூட்டாக இருப்பாங்க. அதனால அடுத்த கட்டமாக தான் இந்த அணை கட்டுறது அப்படின்றத நான் பார்க்குறேன். போதாக்குறையும் சொல்லின்னு இருக்கிறேன், இது பாருங்க நாங்கள் அங்கே அணை கட்டுறோம்னா உங்களுக்கு தாங்க நல்லது, எனக்கு நல்லதுன்னா நீ ஏன் இவ்வளோ கோடி செலவு வச்சு அணை கட்டின்னுக்கிற, எங்களெல்லாம் பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? அது அவர் மாதிரி தான் சொல்லணும், இன்னும் என்ன பைத்தியக்காரன் தான் நினச்சினுக்கிறல்ல நீ, அப்படி தான் கேட்கணும் போல இருக்குது. நமக்கு நல்லதுன்றதுக்காக அவங்க அணை கட்டுறாங்களாம்.
எங்களெல்லாம் என்ன பார்த்து இது பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து ரொம்ப சுகராக இருக்காங்க. இது வந்து ஒரே கல்லில் பல மாங்காய் அப்படின்ற மாதிரி. ஒன்று சட்டப்படி போகணும், கோர்ட்டு தலையிட்டு இல்லை இது வந்து கட்டுறது தப்பு, இல்லை நடுவர் ஆணையம், இப்படி ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே பாஜக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாஜகவை சாய்க்கணும் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. அண்ணன் வைகோ அவர்கள் வாய்மொழிந்திருக்கின்றார், இது மத்திய பாஜக தான் இதற்கு காரணம் அப்படின்னு. இந்த மேகேதாத்துவில் அணை கட்டுவது அப்படின்றது வந்து இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானது அப்படின்னு நான் சொல்லலை, மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போ ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அகின்ஸ்டாக நடப்பது யாரு? காங்கிரஸ். உங்கள் கட்சி தானே. அப்புறம் நீங்கள் போகிற இடத்துலலாம் ஒரு சிவப்பாக ஒரு புத்தகத்தை வச்சுன்னு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை அழிக்கின்றார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லி நிற்கிறாரு. இங்கே இருக்கிற புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களாம் சொல்லி நிற்கிறீங்க. இதையெல்லாம் சரியான விதத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போனோம். ஆனால் கொண்டு போக வேண்டிய கட்சி பாஜக என்ன பண்ணினுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு பேப்பரில் பார்த்தேன், ஏங்க அங்கே வந்து டெல்லியில் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோஷம் போட்டுனுக்கிறாங்க காங்கிரஸ். ஆனால் கேரளாவில் போராட்டம் பண்ணவங்களெல்லாம் வந்து வாட்டர் கேன் அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ண வேணாமா அப்படின்னா, போனால் 100 பேர் கூட வரல. அதிகமாக சொல்லிட்டீங்க. சரி சரி, நான் ரவுண்டாக இருக்கட்டேன்னு சொன்னேன். இந்த லட்சத்தில் நீங்கள் ஒரு கட்சியை வச்சுக்கின்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ மற்ற மாநில பாஜக மத்திய பாஜகவை பார்த்து தமிழக பாஜக கற்றுக்கும் அப்படின்னு பார்த்தா, இங்கே என்ன தெரியுமா நடந்து நிற்குது, பன்றியோடு சேர்ந்த கன்றும் டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு பாஜகவுடைய சேர்க்கையினால மத்திய பாஜக மற்ற மாநில பாஜகவும் நாசமாக போயிருக்குதோன்னு நினைக்கிறேன் நான். அதாவது சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஆப்பிள் கூடல ஒரே ஒரு அழுகின ஆப்பிள் வச்சா மொத்த ஆப்பிள் போயிட்டுருமா. அது மாதிரி தேசியத்தில் ஒரு தமிழகத்தினால பாஜகன்னு சொல்கிற தமிழகத்தால் பெரிய பிரச்சனை நினைக்கிறேன் இல்லையா? அதனால தான் பாஜக வந்து சத்தம் காட்டாமல் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் பாஜகவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பாஜக இல்லை, தாவேகா அப்படி ஆகிட்டாங்க, பி டீம் ஆகிட்டாங்க. பி டீம்ல இல்லை, இதுதான் அவங்க டீம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் ஒரு 2-3 நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். திருவள்ளூரில் அடுத்த வருங்கால சிஎம் உருவாகிட்டு இருக்காரு. பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. 28ஆம் தேதி, ஜூலை 28ஆம் தேதி ஒரு சூப்பர் ஸ்டார் மருமனுக்கு பிறந்த நாள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசினார் பாருங்க ஒரு 3/4 மணி நேரம். அவ்வளோ அட்வைஸு. அவரோட கொடியை ரிலீஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் தியானம் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, உங்கள் குழந்தைக்கு செல்ஃபோன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணி அந்த கூட்டம் ஆர்ப்பாரிக்கும் போது, ஆஹா அடுத்த சிஎம் தமிழகத்துக்கு உருவாகிட்டாரு அப்படின்னு ஒரு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் யாருன்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இதெல்லாம் பேசினாரு, குழந்தைங்க கிட்ட செல்ஃபோனை கொடுக்காதீங்க அப்படின்னு. இதையே வந்து குழந்தைகளும் வீட்டில் இருக்கவங்க செல்ஃபோனில் தான் பார்த்தாங்க, டிவியில் பார்க்கல. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? விடுங்க. அதாவது இந்த மாதிரி குட்டையை மாமனாரின் கனவை மருமகன் நிறைவேற்றுகிறாரா? அவரு மாமனாரா? எக்ஸ் மாமனார்ல. சரிங்க, ஏதோ ஒன்று. ஆனால் இன்னும் ஃபுல்லாக பிரேக்கப் ஆகலன்றலாம் செய்தி வந்துட்டு இருக்கு. டிவோர்ஸ் ஆகிட்டு தான் சொன்னாங்களே இல்லையா? தெரிஞ்சு திடீர்னு வராங்க பேசுகிறாங்கன்றாங்க திடீர்னு. சரி ரைட்டு, அது அவங்க பர்சனல், அது நமக்கு தேவையில்லை. அவர் மாமனாராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். நீங்கள் சொல்கிறீங்க அவருடைய கனவை இவர் நிறைவேற்றுகிறாரா அப்படின்னு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த மாமனார் அவருடைய ரசிகர்களும் இந்த மாதிரி தான் அடிக்கடி ஒரு கொடி அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க, கட்சி பேருன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷமாக இதைத்தான் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை இவங்களும் அதே மாதிரி பண்ண போகிறாங்களா, அது எனக்கு தெரியல. என்ன இது அழகு வர வேண்டியது, ஒரு கொடியின வேண்டியது, கட்சியின வேண்டியது, எதையோ ஒன்று பண்ண வேண்டியது. அதான் சொல்கிறேனே, நம்ம வந்து இந்த சினிமாக்காரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கின்னு சுற்றிட்டு இருக்க வரைக்கும் இந்த மாதிரி காமெடிகள் தான் சிக் ஜோக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை நீங்கள் பார்க்குறீங்க. பட் என்ன விஷயம்னா, பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியோட பி டீம் தான் தனுஷ். ஏன்னா வந்து இப்போ அண்ணாமலை போன்றவர்களை வந்து அண்ணாமலை போன்றவர்களை நம்பலை. இப்போ பிஜேபி ரஜினி வந்து பிஜேபியோட ஒரு நல்ல கான்டாக்டில் இருக்கிறதுனால ஸோ ஏன்னா வர முடியல. இப்போ என் மருமனை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவரால் வர முடியலையா? அது சினிமா போன்ற பெரிய விஷயங்கள் அதெல்லாம். இவருக்கு சினிமா இல்லையா? அவருக்கு வயசாயிடுச்சு, இன்னும் இவர் இளைஞராக இருக்கார். ஸோ இவர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இவர் இளைஞராக இருக்க காலத்துலேருந்து தான் சொல்லியிருந்தாங்க, அப்போலேருந்தே வரல.
இவர் வரக்கூடிய சூழ்நிலை பிஜேபி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஆன்மீக பாதை தான், நமச்சிவாய வாழ்கன்னு தான் ஆரம்பிக்கிறாரு, ஜெய் ஹிந்து தான் சொல்றாரு. அவரை அனைவருக்கும் வந்து உணவு கொடுங்க, பக்கத்து வீடு எதிர் வீட்டில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க எல்லாத்தையும், அப்போதான் எனக்கு சந்தோஷங்கிறாரு. அவர் ஒருவேளை வந்து எல்லாருமே இந்த மாதிரி பேசும்போது இவர் மட்டும் இந்த ஆன்மீக ரீதியில போகும்போது ஒருவேளை பிடி மாற போற பிஜேபிக்குன்னு ஒரு சந்தேகம் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பாஜகவில் இருந்தவங்களே ஒரு காலத்தில் வந்து இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும், ருத்ராட்ச கொட்டை போட வேண்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு அது இருக்குது, வெளிலேருந்து வந்தவருக்கு எதிர்மாறாக பேசிட்டு இருக்கலாம் நம்ம பார்க்குறோம். அதனால் ஆன்மீகம்னு பேசினா உடனே பாஜக அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ எம் சாரி, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. இந்த மாதிரிலாம் வந்து பின்னாடி இருக்கும் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தரை எதிர்க்கணும் அப்படின்னா அவங்க உடனே பாஜகவோட பி டீம், தாவேகாவோடவா இப்போ அவங்களோட போய் சேர்ந்துக்கலையா? அப்போ ஒருவேளை தனுஷ் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நாளைக்கே வந்து கம்யூனிஸ்டுகள் விசிக்கு அவங்களோட சேர்ந்துருவாங்களோ? ஏன்னா பாஜகவோட பி டீம் அவங்க பெற்றோட பிள்ளைகளோட தானே அவங்க கூட்டணி வச்சுன்னுக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்வீங்க? அதனால் ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் மறுபடியும் கூட்டணி சேர்ந்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்க்கலாம் பி டீமா ஏ டீமான்னு. இல்லை, ஏன் மக்கள் இப்போ நடிகர்கள்லாம் மக்களை ஏன் இவ்வளோ முட்டாளாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. எம்ஜிஆர் ஆனார், சரி ஓகே. அதுக்கப்புறம் சிவாஜி வந்தார், படுதோல்வி அடைஞ்சார் அரசியல், அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியல. அவர் பல நடிகர்கள், பாக்யராஜ், டி ராஜர் எல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க. ஓரளவுக்கு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் லெவலுக்கு போனார், திருப்பி வந்து பழைய 1% 2% போய் முடிஞ்சிட்டார். திருப்பி விஜய் சிஎம் ஆனோடனே எல்லாத்துக்கும், விஷாலுக்கு ஒரு பக்கம் ஆசை, லாரன்ஸுக்கு ஒரு பக்கம் ஆசை, எல்லாருக்குமே நம்ம ஏன் சிஎம் ஆகிடக்கூடாதுன்ற ஆசை. அந்த ஆசை தனுஷ்க்கும் தொட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஏன் மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து சினிமா நடிகர் வந்து ஆட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் செட்டப் அவங்க வந்து மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். யார்? அரசியல் கட்சியை? அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி திடீர்னு யாரோ ஒருத்தர் இயக்கம்னு ஆரம்பித்து அவங்க ஆதரவோடு வருது அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நான் இது வந்து தொடர்ந்து நான் சொல்லிட்டு வர ஒரு விஷயம். நாத்தாக்காக்கு வருகின்ற வாக்குகள் எல்லாமே நோட்டாவுக்கான ஆல்டர்னேட்னு சொல்லுவேன். நோட்டாக்கு ஒரு ஃபேஸ் கிடையாது. அதனால் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க, இந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யாருமே லாய்க்கு இல்லை, எல்லாமே ஊழல் அப்படின்னும் போது ஒரு ஃபேஸோடு இருக்க பர்சனாக நாத்தாக்கா தெரிந்தார். அதனால் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. பட் இப்போ வந்து இன்னொரு அவுட்லெட்டாக தாவேக்கா வந்துருச்சு. அதனால் அவர் பாதி ஓட்டு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிறீங்க நார்த்தில் இருக்கவங்கலாம் வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவு கிடையாது, அது இது அப்படின்னு. அங்கே யாரும் சினிமா நடிகர்கள் பெருசாக சாதிக்க முடியல. ஊபிலேயோ இல்லை பீகார்லேயோ இவ்வளோ, ஏங்க அந்த பாலிவுட்னு சொல்கிற அந்த மகாராஷ்டிராலேயே வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஓரளவுக்கு அங்கே வந்து ஒரு அந்த நம்பகத்தன்மையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சிகள் வந்து டக்குன்னு அந்த உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ இந்த காங்கிரஸ் எடுத்துக்காங்க, அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதுலேருந்து என்சிபி ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை பெற்றது, அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பாஜகவில் நல்ல காலத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, புதிய இளம் தலைவர்களை கொண்டு வராங்க, ஃபட்னாவிஸ் மாதிரி. அண்டு அவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. முதல்ல சிவசேனாவுக்கு ஜூனியர் பார்ட்னராக இருந்தவங்க, அதுக்கப்புறம் இப்போ அவங்க மேஜர் பார்ட்னர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, இவங்க போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க. ஃபட்னவிஸ் சிஎம்மாக இருந்தவர் டெப்டி சிஎம்மாக இறங்குறாரு, இப்போ மறுபடியும் வந்து சிஎம்மாக போகிறாரு. அதனால் ஒரு சேஞ்ச் அப்படின்றது அங்கே ரெகுலராக நம்ம பார்க்க முடியுது. இங்கே அது கிடையாது. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லாததுனால, ஒரு ஆப்ஷனாக யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப வேகமாக போகிறீங்கன்னு வெளில தள்ளிடுவீங்க, உள்ளே வச்சுக்க மாட்டீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அதனால் வேறு வழி இல்லாமல் ரைட்டு இவர் நல்லா சண்டை போடுறார், 6 பேக் வச்சுக்கிறார். இப்போ சமீபத்தில் பார்த்தேன், ஒரு நடிகர் வந்து ஏதோ ஒரு பிறந்தநாளோ ஏதோ சம்திங் ஸ்கூலில் போய் ஏதோ கொடுக்க போனோம் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை இது மாதிரி வெளியார் இங்கே வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போ சொன்னாங்க இல்லையா அந்த ரீல்ஸ் எடுக்கிறது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, நாங்களும் அரசியலுக்கு வரணுமா? அவர் அறிக்கை வேற விட்டார், அவர் அறிக்கை விட்டார், கிடையாதுன்னு சொல்லி அறிக்கை விட்டார். பட் ஈசான் இந்த லைன்னு கேட்பட்டேன் பொலிட்டிக்கல் லைனில். அது மாதிரி நிறைய பேர் இப்போ காத்துட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இங்கே நம்பகத்தன்மைன்றது இல்லாமல் போயிடுச்சு எக்ஸிஸ்டன்ஸ் செட்டப்பில். ஸோ அந்த நம்பகத்தன்மையோட அரசியலில் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்படும். அது வரைக்கும் இப்படியே தான் நம்ம காமெடியை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி ஜெய்கே. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.